வேல்வேல் வெற்றிவேல். சாய் டிவி அன்பர்களுக்கு வணக்கம். நாம் முருகப்பெருமானுடைய லீலைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் மிக பெரும் அற்புதங்களை செய்கின்ற தன்மையிலே மாற்றிய சச்சிதானந்த சுவாமிகள். அவர் சென்று தங்கிய வள்ளிமலை, அதனுடைய சிறப்புக்களை எல்லாம் நாம் பார்த்தோம். இந்த வள்ளிமலை கழுகுமலை போல தான். கழுகுமலையில் எப்படி முருகனுடைய கோவிலும் இருக்குது, சமண மதத்திற்கான கோவில்களும் அங்கே இருக்கிறதோ, அதே மாதிரி இங்கேயும் கூட இந்த வள்ளிமலையிலே கூட ஒரு பகுதியிலே சமணர்களுக்கான கோவிலும் அமைந்திருக்கிறது. இந்த இரண்டும் அடுத்தடுத்து வருகிறது. சில பேர் சொல்கிறது இங்கே முதல்ல சமணர்களுடைய கோவில் தான் இருந்தது, அதுக்கப்புறமா தான் இந்த வள்ளிமலை அப்படிங்கிறது பிரபலமானது. சொல்லப்போனால் சச்சிதானந்த சுவாமிகள் இங்கே திருப்புகழை பரப்ப ஆரம்பித்த பிறகு தான் இது வெளியிலே வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சமண மதத்திலே மிகப்பெரிய தெய்வமாக வழிபடப்படுகின்ற பார்ஸ்வநாதர், அவருக்கான ஒரு மிகப்பெரிய அந்த வழிபாடு செய்கின்ற அந்த ஒரு சிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி இன்னொன்று பத்மாவதி இயக்கியம்மன். இவங்க அமர்ந்த நிலையில் இருப்பாங்க. பேரை பார்த்தா நம்முடைய இந்த பத்மாவதி அப்படிங்கிறது, அதே மாதிரி இயக்கியம்மன், இதெல்லாம் கூட நம்முடைய தெய்வங்கள். பத்மாவதி தாயார், இயக்கியம்மன் பல கிராமங்களில் இந்த பெயர் சொல்லப்படும். இந்த பத்மாவதி இயக்கியம்மன் அப்படிங்கிறவங்க சமண மதத்திலே மிகப்பெரிய இந்த தாய் வழிபாடாக கொள்ளப்படுகின்ற தெய்வம். இதே பத்மாவதி இயக்கியம்மன் இங்கே எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி கழுகுமலையிலேயும் அவர்கள் எழுந்தருளி இருக்கிறார்கள். ஆக இந்த கோவிலுக்கும் அந்த கோவிலுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த வள்ளிமலை பல சித்தர்கள் தவம் செய்கின்ற மலையாகவும் இருந்திருக்கிறது. இந்த கோவிலை கட்டும் பொழுது, இந்த படிக்கட்டெல்லாம் அமைக்கும் பொழுது ஒரு பாறை, அது மேலே கல்லெல்லாம் இருந்திருக்கு. அதை எடுத்துட்டு அந்த இடத்துலையும் அந்த பாதையை செப்பனிட வேண்டும் அப்படின்ட்டு அந்த நகர்த்தினப்போ உள்ளிருந்து ஒரு மிக விபூதி வாசனை மிகப்பெரிய அளவிலே வந்த பொழுது அப்புறம் ஒரு விசித்திரமான ஓசைகள்லாம் கேட்டிருக்கு. அது கேட்ட உடனே சுவாமிகள் சொல்லியிருக்கார், அதை மூடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே இன்றைக்கும் சித்தர்கள் அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கொள்ளப்படுகிறது. அந்த இடத்த கடக்கும் பொழுதே, நம்ம வள்ளிமலைக்கு போகும் பொழுதே நமக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்படுவதை நம்மளால் உணர முடியும். அப்படி ஒரு தெய்வீகமான மலையாக இந்த மலை இருக்குது. அதே மாதிரி வள்ளி, அந்த 12 வயது சிறுமி, தனக்கு முருகனே கணவனாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகனுடைய மாமன், அவன் மகாவிஷ்ணு பெருமாள், அவரை வழிபட்டு இருக்கிறாள். அவருடைய பாதங்களை வைத்து வழிபட்டு இருக்கிறாள், பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாள். அந்த பாதங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கும் அங்கே காணப்படுகிறது. அதை வழிபடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மால் மருகனை அழைத்ததால், முருகனுடைய மாமன் பெருமாளை வள்ளி அழைத்து அவருடைய புகழையெல்லாம் பாடி பிரார்த்தனை செய்து கொண்டதால் இன்றைக்கும் அந்த வள்ளிமலைக்கு மேலே சென்றால் அங்கே பெருமாள் கோவில் இருப்பதையும் வள்ளிக்கு அருளிய அந்த பெருமாளையும் பார்க்க முடியும். அதே போல் முருகன் நம்பிராஜன் வருகிறான் அப்படின்னு சொன்ன உடனே வேங்கை மரமாக அவன் மாறிவிடுகிறான். அந்த வேங்கை மரமும் இன்றைக்கும் இருக்கிறது, அதே மரம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எங்கே பார்த்தாலும் அந்த வள்ளியினுடைய கதை நடந்ததற்கான சான்றுகள் அப்படிங்கிறது அங்கே நிறைய இருக்குது. அதே போல் நிறைய முருக பக்தர்கள் இந்த வள்ளிமலைக்கு வருகிறார்கள். ஏன்னால் தவச்சீலராக இருந்த மாமுனியாக இருந்த சச்சிதானந்த சுவாமிகள் இங்கேயே வாழ்ந்து திருப்புகழை பரப்பி திடீர்னு அவருக்கு அந்த இசைஞானம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதனால் ஒரு ஆச்சரியமான விஷயம், அப்படி ஒரு இசை அமைத்து திருப்புகழை பாடுகின்ற ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது அவருக்கு இங்கே தான் பிறந்தது. இப்படி நிறைய சம்பவங்கள், தெய்வீக அனுபவங்கள் நிறைந்த அற்புதமான மலையாக இந்த வள்ளிமலை அமைந்திருக்கிறது. சச்சிதானந்த சுவாமிகளுடைய குருநாதராக தானே அவர் வரித்து கொண்டவர் அருணகிரிநாதர். அவர் சம்பந்தப்பட்ட
ஒரு கோவிலும் இருக்கிறது. அதுவும் பல அற்புதங்களை கண்ட கோவில். எங்கெல்லாம் முருகன் இருக்கிறானோ அங்கெல்லாம் பல தெய்வீக நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. ஒரு வேடன் வேடன் எப்பொழுதுமே முருகனுடைய இந்த ஒரு கோவில்கள் சம்பந்தமான நிகழ்வுகளிலே வேடனும் வருவான். ஏன் அப்படின்னு சொன்னால், வேடர்களுடைய மருமகன் அல்லவா முருகன். அதனால் வேடன் அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஏதாவது ஒரு நிகழ்வாக வந்து கொண்டே இருப்பார். இங்கேயும் இந்த கோவில் சம்பந்தப்பட்ட நிலையிலேயும் வேடன் ஒருவன் வருகிறான். அவன் ஒரு வேங்கையை துரத்தி கொண்டே செல்கிறான். காட்டுப்பகுதி. அங்கே துரத்தி கொண்டே செல்லும் பொழுது அந்த வேங்கை இந்த வேடனிடமிருந்து தப்பித்து கொள்வதற்காக ரொம்ப வேகமாக போகிறது. இவனும் பின்னாடியே ரொம்ப வேகமாக போகிறான். இப்படி வேகமாக சென்ற அந்த வேங்கை அது திடீர்னு பார்த்தா ஒரு மரத்தின் கிட்ட போன உடனேயே மறைந்து போய்விடுகிறது. அது குறாமரம், முருகனுக்கு பிடித்த குறாமரம். அந்த குறாமரத்துக்குள்ளே அது போய் எப்படி போச்சுன்னு தெரியல, மறைந்து போகிறது. வேடன் வேகமாக ஓடி வந்தவன் இந்த குறாமரத்துக்கு அருகிலே நிற்கிறான். அப்படி நின்ற உடனேயே அவனுக்கு திடீர்னு ஒரு சந்தன வாசனை இதெல்லாம் வருகிறது. அவன் கண்களுக்கு ஏதேதோ தோற்றங்கள், மயில் இருப்பது போல, சேவல் இருப்பது போலவெல்லாம் ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. அந்த மலை நிறைய மயில்கள் நிறைந்த மலை. இப்போ மயில்களுக்கான சரணாலயமே அங்கே அமைத்திருக்கிறாள். அவ்வளவு மயில்கள் அந்த இடத்துல இருக்குமா. இந்த அற்புதம் நிகழ்ந்த இடம் எங்கே அப்படின்னு சொன்னால், திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் அருகிலே இருக்கின்ற விராலிமலை அப்படிங்கிறது. இந்த மலையில் தான் இந்த அதிசயம் அப்படிங்கிறது நிகழ்ந்தது. அந்த குறாமரத்திலேயே அந்த வேங்கை அப்படிங்கிறது மறைந்து விடுகிறது. அந்த இடத்துல ஏதோ ஒரு அற்புதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடன் உணர்ந்து கொள்கிறான். பிறகு காலப்போக்கிலே அங்கே கோவில் எழும்புகிறது. முருகன் எழுந்தருளுகிறான். அப்போ இன்னொரு நிகழ்வு ஏற்படுகிறது. கருப்பமுத்து அப்படிங்கிற ஒரு முருக பக்தர். இவர் மிக நீண்ட நாட்களாக இந்த விராலிமலை பக்தராக அவர் இருக்கிறார். அங்கே முருகன் எழுந்தருள் இருக்கிற அந்த கோவிலுக்கு போவார், பிரார்த்தனை செய்துப்பார், வந்து கொண்டு இருப்பார். அப்படி தினமும் அவர் கோயிலுக்கு போவார், வருவார். இந்த மாதிரியான ஒரு வழக்கம் இருந்தது. அவர் ஒரு நாள் அந்த மாதிரி கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு வரார். அப்போது பெரிய மழை, என்றைக்கும் காணாத அளவிற்கு அவ்வளவு மழை பெய்கிறது. மழை பெய்த உடனே அவர் என்ன பண்ணுறார், குளிருக்கு ஒரு இடத்துல நின்று கொண்டு இருக்கிறார். அவர் மேலே நடக்க முடியல அவரால், அவ்வளவு மழை பெய்கிறது. அவர் ஒரு இடத்துல நின்று கொண்டு இருக்கார். அப்போது அந்த குளிருக்கு அவருக்கு அவர் சுருட்டு பிடிக்கின்ற பழக்கம் உடையவர். அதனால் அவர் என்ன பண்ணுறார், அந்த குளிருக்கு அடக்கமாக ஒரு சுருட்டை பிடித்து கொண்டு அவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார், குளிருக்கு இதமாக. அப்போது அவருக்கு பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படுகிறது. அவர் திரும்பி பார்க்கும் பொழுது யாரோ நிற்கிறாங்க. அந்த அடர்ந்த மழையில் அவரால், இருட்டு வேற, சரியாக அவருக்கு தெரியல. அப்போது அவர் இவருக்கும் அங்கே இடம் கொடுத்து கொஞ்சம் நகர்ந்து அவரும் நிற்கிறார். அப்போது அங்கே பக்கத்தில் நிற்கிறவர் கேட்குறார், எனக்கும் ஒரு சுருட்டை கொடுக்க முடியுமா, ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே இவர் சரின்னு சொல்லிட்டு அவருக்கும் கொடுக்குறாரு. அவரும் படிச்சுட்டு நிற்கிறாரு. இப்படியே கொஞ்சம் நேரம் ஆகிறது. மழையும் படிப்படியாக குறைந்து விடுகிறது. சரின்னு சொல்லிட்டு இவர் அதுக்கப்புறமாக இவர் விராலிமலையை நோக்கி போகிறாரு. போயிட்டு அந்த மலையில் ஏறி அங்கே மேலே போய் முருகனை தரிசிக்கும் பொழுது ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது. அவருடைய பாதத்துக்கு கீழே இவர் யாருக்கு சுருட்டு கொடுத்தாரோ அந்த சுருட்டு அங்கே இருக்குது. அதை பார்த்த உடனேயே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போகிறது. தன்னுடன் வந்தவர், தன்னுடைய பக்கத்தில் நின்றவர் அந்த முருகன், விராலிமலை முருகன் அப்படிங்கிறது அவருக்கு புரிகிறது. அப்படியே நெகிழ்ந்து போய்விடுகிறார். எல்லோர்ட்டையும் சொல்லி மகிழ்ந்து போகிறார். இப்படி எனக்கு முருகனுடைய தரிசனம் கிடைச்சிது. ஆனால் அது முருகன் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஆனாலும் இந்த அளவிற்கு எனக்கு கிடைத்ததே ஒரு பெரிய பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அடைகிறார். ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பெரிய பாக்கியவான். இல்லைன்னா அவருக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குமா? அதனால் அந்த சுருட்டை முருகன் விரும்பி இவர்கிட்டேருந்து வாங்கினதால்
அன்றையிலிருந்து அவருக்கு நெய்வேத்தியம் செய்யும் பொழுது சுருட்டையும் வைத்து நெய்வேத்தியம் பண்ணுற மாதிரி ஒரு பழக்கம் ஏற்பட்டது. அது நீண்ட நாட்களாக செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். இந்த புதுக்கோட்டை மகாராஜா அவருடைய ஆளுகைக்கு கீழே தான் இந்த ஊர் வருது, இந்த கோவிலெல்லாம் வருது. அதனால் அவர் பார்த்துட்டு ஒரு நாள் அவர் கோயிலுக்கு வரார். பார்க்கும்பொழுது அந்த நைவேத்தியத்தில் எதுவும் இருக்குது. பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஒரு வேதனையாக போயிடுறது, ஒரு அருவருப்பாக இருக்குது. இது முருகனுக்கு போய் சுருட்டை படைக்கிறீர்கள், இந்த மாதிரி செய்யக்கூடாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தடை விதித்து விடுகிறார். சரி, ராஜா சொன்னால் கேட்கணும் தானே, வேறு வழி கிடையாது. அதனால் அவர்கள் அன்றிலிருந்து அந்த பழக்கத்தை நிறுத்தி விடுகிறார்கள். அதுக்கப்புறமாக 2-3 நாட்களிலேயே புதுக்கோட்டை ராஜாவினுடைய கனவிலே முருகன் தோன்றி அந்த சுருட்டு அப்படிங்கிறது அது பொருளாக நீ பார்க்காது, ஒரு அன்பால் ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து கொண்டது ஒரு நேயம், மனித நேயத்தை காட்டுகிறது. அவர் அந்த இருட்டிலே அந்த குளிரிலே ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்கிறார்கள். இது மனிதாபிமானம். அதனுடைய ஒரு குறியீடாகத்தான் நீ இதை பார்க்கணுமே தவிர சுருட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளாக நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொன்ன உடனேயே மகாராஜா அப்படியே விதிவிதித்து போய் எழுந்து உட்கார்ந்து கொள்கிறார். அவர் கனவுலே வந்தது அது, ஆனால் அது கனவாக இல்லை, முருகன் அவருக்கு அருளியதாகவே இருந்தது. அதை உடனே அவர் எழுந்து முருகனுக்கு அவர் வணங்குகிறார். உடனே கோவிலுக்கும் வருகிறார். வந்துட்டு முருகனை பிரார்த்தனை செய்து கொள்கிறார். அவர் மன்னிப்பு கேட்கிறார். நான் செஞ்சது தவறு, உன்னுடைய விருப்பமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. நடந்த உண்மைகளையும் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் எனக்கு நான் தவறாக என்னுடைய இந்த மனித மனம் மூளை அப்படிங்கிறது தவறாக புரிந்து கொண்டு விட்டது, அதனால் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முருகன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறார். அதுக்கப்புறமாக அந்த பழக்கம் அப்படிங்கிறது இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விராலிமலை முருகனுக்கு சுருட்டினை நைவேத்தியமாக படைக்கின்ற ஒரு வழக்கம். இப்படி ஒரு விசித்திரமான இந்த கோவிலாக இந்த விராலிமலை முருகன் இங்கே அற்புதமான முறையிலே 10 அடி உயரத்திலே பிரம்மாண்டமாக மயிலின் மேல் அமர்ந்த கோலத்திலே வள்ளி தெய்வானையுடன் இங்கே அவர் காட்சியளிக்கிறார். இவர் இதோட இந்த அற்புதங்களை நிறுத்தவில்லை. இந்த கோவிலிலே பல அற்புதங்கள் நடந்தன. எப்படி வேடனுக்கு அந்த குராமரத்தின் மூலமாக தரிசனம் கொடுத்தாரு, அதே மாதிரி இந்த கருப்பமுத்துவுக்கு பக்கத்திலேயே நின்று கொண்டு அவர் தரிசனம் கொடுத்திருக்கிறார். அருணகிரிநாதருக்கோ மிகப்பெரிய தன்மையை அவர் கொடுக்கிறார். இங்கே இதற்கு விராலிமலைக்கு பக்கத்திலே தான் வயலூர் இருக்கிறது. இந்த வயலூருக்கு வருகிறார் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் திருவண்ணாமலையிலே சும்மா இரு அப்படின்னு முருகனால் உபதேசம் பெற்ற பிறகு அவர் நிறைய பாடல்களை பாட ஆரம்பிக்கிறார். எப்படி சச்சிதானந்த சுவாமிகளுக்கு திடீர்னு அந்த ஒரு இசை பாடுகின்ற தன்மை ஏற்பட்டதோ, அதே மாதிரி அருணகிரிநாதரும் அதற்கு முன்னாடி ஒரு சாதாரண மனிதராக இருந்தவர் தான். முருகப்பெருமானுடைய அன்பர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு எளிய மனிதர்களை எல்லாம் அவர் அற்புதமான மிக பெரும் மகானாக மாற்றியிருக்கிறான் தன்னுடைய கருணையால். அருணகிரிநாதரும் அப்படி தான், ஒரு சாதாரண மனிதர், பல தவறுகளை வாழ்க்கையில் செஞ்சவர். அவரை ஆட்கொண்டு சும்மா இரு என்று சொல்கிறான், சொல்லற என்கிறான் முருகப்பெருமான். இப்படி மிக பெரும் தவசியாக மாறுகின்ற அந்த அருணகிரிநாதர் அதற்கு பிறகு திருவண்ணாமலையிலிருந்து கிளம்பி பல ஊர்களுக்கும் அவர் வருகிறார். எங்கெல்லாம் முருகன் இருக்கிறாரோ அங்கெல்லாம் அந்த முருகனை பற்றி அவர் பாடுகிறார். சொல்லப்போனால் அங்கே புதுக்கோட்டையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லுகின்ற வழியிலே ஒரு மிகப்பெரிய கோவில் இருக்கிறது. ராமர் சிவலிங்கத்தை வழிபட்ட கோவில். அந்த கோவிலே தான் அகஸ்தியர் இங்கே ராமருக்கு உபதேசம் செய்தார், வழிகாட்டினார். பேர்பட்ட மிக பிரம்மாண்டமான கோவில். அந்த இடத்திலே முருகனுக்கான ஒரு சந்நிதி இருக்கிறது. அங்கேயும் முருகப்பெருமானை பற்றி ஒரு திருப்புகழை அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். அதுவும் எப்படி பாடியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ராமனுடைய மருமகனே அப்படின்னு சொல்லி பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிக்கிறார். அதாவது அந்த ஸ்தலத்தில் என்ன ஸ்தல வரலாறோ அதை சொல்லி கடைசியிலே முருகப்பெருமானை அதோடு இணைத்து பாடுவது அப்படிங்கிறது அருணகிரிநாதனுடைய வழக்கம்.
இப்படி பல ஊர்களுக்கும் அவர் செல்கிறார். பல திருப்புகழை எல்லாம் பாடுகிறார். ஏராளமான பாடல்கள் 16,000த்திற்கும் மேற்பட்ட திருப்புகழை அவர் பாடியிருக்கிறார். ஆனால் பலதும் இன்றைக்கு கிடைக்கவில்லை. கிடைத்தவை எல்லாம் சேஷாத்ரி சுவாமிகள் சொன்ன மாதிரி திருப்புகழ் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் மந்திரஸ்வரூபம். இந்த திருப்புகழை மீண்டும் மீண்டும் பாடினால் நமக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதனுடைய பலன்களை எல்லாம் இன்றைக்கு விவரித்து சொல்கிறார்கள். அவ்வளவு பலன்களை கொண்டது மந்திரஸ்வரூபமான திருப்புகழ். இப்படி அருணகிரிநாதர் பல ஸ்தலங்களுக்கும் போய் பாடிக்கொண்டு இருக்கிறார். அப்படி தான் வயலூருக்கு வரார். வயலூருக்கு வந்து அந்த முருகனை தொழுகிறார். அங்கேயும் திருப்புகழை பாடுகிறார். அடுத்தது அவருக்கு விராலிமலைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான அந்த உள் உணர்வு அவருக்கு ஏற்படுகிறது. இப்பொழுது மாதிரியெல்லாம் இப்படி இந்த பக்கம் போகலாம், இந்த மாதிரி செய்யலாம், இப்படி அதற்கான வழிகாட்டிகள் அப்படிங்கெல்லாம் இன்றைக்கு இருக்குது. இன்றைக்கு அந்த மேப் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து விட்டது. நம்ம எங்கே போகணுன்னாலும் அதை போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் மிகச்சரியாக அந்த இடத்திற்கு போக முடியும். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. விசாரித்து கொண்டு தான் செல்ல வேண்டும். அதுலேயும் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. தவறாக வழிகாட்டுகிறவர்கள்லாம் இருக்காங்க. நேராக போயிட்டு இடது பக்கம் போங்க அப்படின்வாங்க. அதுக்கு நேர் எதிராக இருக்கும். அவங்க சும்மாவும் இருக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் நிறைய இந்த வழிகாட்டிகள் தவறுகளை எல்லாம் கூட செய்வாங்க. அதனால் வயலூர்லேருந்து விராலிமலைக்கு போகணும் அருணகிரிநாதருக்கு. ஆனால் அவருக்கு வழி தெரியவில்லை. எப்படி போகிறது அப்படின்னு திகைத்து நிற்கும் பொழுது முருகப்பெருமானே விராலிமலைக்கு அழைத்து செல்வதற்கான வருகிறார். வந்து அருணகிரிநாதரை அவர் வழிப்படுத்துகிறார். இந்த வழியாக சென்றால் நீ விராலிமலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியாக அவர் முருகப்பெருமானுடைய அருளாலே அவருடைய வழிகாட்டுதலாலே அவர் வந்து விராலிமலைக்கு வந்து சேர்கிறார். அங்கே வந்து அந்த பிரம்மாண்ட முருகனை பார்த்து அற்புதமாக அப்படியே மகிழ்ந்து போகிறார். திருப்புகழை அங்கே மட்டுமே நிறைய திருப்புகழ் பாடல்களை அவர் பாடுகிறார். அகமகிழ்ந்து போகிறார். அங்கேதான் விராலிமலை முருகன் அவருக்கு அஷ்டமா சித்திகளையும் அருளுகிறார். அருணகிரிநாதர் மகா பெரிய சித்தராக மாறியது இந்த விராலிமலையிலே தான். இந்த அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொன்னால் 8 வகையான சித்திகள் நமக்கு கிடைக்கும். என்னென்ன அப்படின்னு சொன்னால் அது 8 விதமான சித்திகள். அப்படிங்கிறப்போ கூடு விட்டு கூடு பாயலாம், தன்னுடைய உயிரை வெளியே எடுத்து வேறு விதமாக செல்லலாம், வேறு உருவிலே மாறலாம், தன்னை பெருக்கமாக மாற்றிக்கொள்ளலாம், தன்னை சிறியதாக மாற்றிக்கொள்ளலாம். இதில் எல்லாம் மிகவும் வல்லவர் ஆஞ்சநேயர். அவர் பிரம்மாண்ட சுரூபத்தையும் அவர் எடுப்பார். அதே சமயத்தில் ஒரு சிறிய வடிவிலேயும் அவர் மாறுவார். அப்படி நாம் சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயருடைய பராக்கிரமங்களை எல்லாம் நம்ம பார்ப்போம். அவர் விஸ்வரூபமாக அவர் எடுக்கிறார். மலைகளையெல்லாம் திடீர்னு ஏற்படுகின்ற தடைகளையெல்லாம் வெல்வதற்காக, அரக்கிகளை அழிப்பதற்காக, அரக்கர்களை அழிப்பதற்காக அவர் விஸ்வரூபம்லாம் அவர் எடுப்பார். அதே சமயத்தில் இலங்கையில் எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும், கண்காணிக்கணும். அப்படிங்கிறப்போ மிகச்சிறிய ஒரு பூனை அளவிலே அவர் தன்னை மாற்றிக்கொள்கிறார். மாற்றிக்கொண்டு இலங்கை பூராவும் அவர் சுற்றி வருகிறார். இப்படி தனக்கு எப்படி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அப்படி மாற்றிக்கொள்வது தான் இந்த அஷ்டமா சித்திகள் அப்படிங்கிறது. இதைத்தான் அருணகிரிநாதருக்கு விராலிமலை முருகன் அருளுகிறார். அப்படி அஷ்டமா சித்திகளையும் பெற்ற அருணகிரிநாதர் தான் அவருடைய வாழ்க்கையில் பிற்பகுதியில் அவர் வந்து தன்னை கிளியாக மாற்றிக்கொண்டு, தன்னுடைய ஆத்மாவை ஒரு கிளியிலே செலுத்தி கிளியாக மாற்றிக்கொண்டு தேவலோகத்துக்கே பறந்து செல்கின்ற அந்த ஒரு பாக்கியத்தை அவர் பெறுகிறார். அது பாக்கியமா இல்லை அது துன்பமா அப்படிங்கிறது நமக்கு சொல்ல தெரியாது. ஏனென்றால் அப்படி அவர் கிளியாக மாறி அங்கே போய் அவர் அந்த தெய்வீக மலரை எடுத்துக்கொண்டு வருகிறார். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியில் இருக்கிற அரசனுக்கு கண்கள் தெரியாமல் போகிறது. அந்த மலரை எடுத்து கொண்டு வந்தால்
அந்த கண்களிலே வைத்தால் கண் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் அருணகிரிநாதரை அழைத்து அரச கட்டளை போல நீ போய் எடுத்துக்கொண்டு வா, உனக்கு தான் அஷ்டமா சித்தியும் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் கட்டளை இடுகிறான். அதுக்கப்புறமா தான் தன்னுடைய உடலை ஒரு இடத்துல கிடத்தி விட்டு ஒரு கிளி ஸ்வரூபத்திலே அவர் செல்கிறார். பிறகு அவர் தேவலோகம் சென்று அந்த பாரிஜாத மலரை அவர் கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அரசனுக்கு கண் பார்வை தெரிய செய்கிறார். இப்படி இத்தனை சித்திகளையும் அருளியவன் அந்த முருகப்பெருமான் தான். அதுவும் விராலிமலையிலே தான் இந்த அருளை அவர் புரிகிறார். இப்படி வயலூரிலிருந்து அவரை அழைத்து வந்தவர் இந்த விராலிமலை முருகன். அதே போல் திருவாரூரிலே தட்சிணாமூர்த்தி அப்படின்னு ஒரு மகான், அவருடைய ஆசிரமத்தை இன்றைக்கும் பார்க்கலாம். அவருக்கு அப்பம் அருளியவர் இந்த விராலிமலை முருகன். அதே மாதிரி ஜனகாதி முனிவர்களெல்லாம் தட்சிணாமூர்த்தியை எப்போவுமே வழிபடுகிறவர்கள். அவர்களுக்கு இந்த விராலிமலை முருகன் முருகஸ்வரூபத்திலேயே அவருக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபடுகின்றவர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். அதே போல் விஸ்வாமித்திரர், வசிஷ்டர் இவர்களுக்கெல்லாம் அருளியவர் விராலிமலை முருகன். நக்கீரருக்கு அருளியவர் விராலிமலை முருகன். இப்படி நிறைய வரலாறுகளெல்லாம் விராலிமலை முருகன் அருளியதாக இங்கே சொல்லப்படுகிறது. அப்படி கருணை பொழிகின்ற ஒரு அற்புதமான ஸ்வரூபமாக, மகாஸ்வரூபமாக விளங்குகின்றவர் இந்த விராலிமலை முருகன். அவரை நாம் தொழுதுவிட்டு அடுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.